ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்லெஸ் ப்ரௌனி. இது வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு ரெசிபியும் கூட. இதோட டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ப்ரௌனி அப்படின்னு. நீங்களும் இந்த ப்ரௌனியை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த ப்ரௌனி செய்கிறதுக்காக 5 இன்ச்சிலான ஸ்கொயர் டின் தான் எடுத்திருக்கேன். நான் சொல்கிற அளவுகளுக்கு இந்த டின் சரியாக இருக்கும். இதோட வெயிட் என்னங்கிறதையும் ஃபைனலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மாவு பொருட்களை நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொக்கோ பவுடர். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். கிராம் மெஷர்மெண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். ப்ரௌனி செய்கிறதுக்கு கிராம் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் திங்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நல்லா பெர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும். கப் மெஷர்மெண்ட் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ வந்து நீங்கள் கிராம் மெஷர்மெண்ட்லையே எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக வரும். இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த மாவு பொருட்களை வந்து 3 தடவைக்கு ஜலிச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது உரமாக இருக்கட்டும். இதுக்கு அடுத்து ஒரு பவுலில் சாக்லேட்டை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டார்க் காம்பவுண்டு தான் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே பட்டர் சேர்த்து ரெண்டுமே நம்ம டபுள் பாயிலில் வந்து மெல்ட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா OTGயில் கூட மெல்ட் பண்ணி எடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தெரியலை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதையுமே அட்டாச் பண்ணுறேன். இப்போ இதை இந்த மாதிரி எந்த கட்டிகளுமே இல்லாமல் நல்லாவே இதை வந்து மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக 1/4 கப் மில்க் எடுத்துக்கோங்க. லைட்டாக அதில் ஒரு சூடு இருக்கலாம். இந்த மில்கில் 1/4 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பட்டர் மில்க் மாதிரி திரிஞ்சு வரலைனாலும் பரவாயில்ல. இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து கூடவே நம்ம சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் ரெண்டையுமே பாதி பாதியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை ஒயிட் சுகர் மட்டுமே தான் சேர்க்குறீங்க அப்படின்னா டோட்டலாகவே 75 கிராம் அளவுக்கு நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்னது மாதிரியே இந்த சுகர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டிகளுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் சூடான மில்காக இருக்கிறப்போ இது வந்து நல்லாவே சீக்கிரம் மெல்ட்டாயும் கிடைக்கும். நமக்கு கட்டிகளெல்லாம் இருக்காது. இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் பட்டர் மிக்ஸை வந்து சேர்த்துடலாம். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட நமக்கு அந்த பேட்ரு வந்து கெட்டியாக கிடைக்கும் பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக இதை நல்லா ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகணும். எல்லா பொருட்களுமே மிக்ஸ் ஆன உடனேயே இதில் வந்து நம்ம மாவு சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அவனை வந்து 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் ப்ரீஹீட்டிங் போட்டுடலாம். அது வந்து 10 நிமிஷத்துலேயே நம்ம இதை வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். அப்போது வந்து எல்லா மாவையுமே இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் அந்த ஸ்பேச்சுலா வச்சு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ தான் ஈவனாக வந்து அந்த மாவு பொருள் எல்லாமே வந்து பேட்டரில் வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணவும் முடியும். நம்ம அந்த பேட்டரை வந்து நல்லாவே ஃபுல்லாக எடுத்து டின்னில் வந்து சேர்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா தான் யூஸ் ஆகும். டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌனி செய்கிறப்போ சைடு ஃபுல்லாகவே நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்துக்கணும். ஆக்சுவலாக நான் இதில் வந்து பட்டர் பேப்பர் தான் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கி ஆகும். ஸோ வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் தான் ப்ரௌனிக்கு எப்போவுமே சரியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக நட்ஸு நான் டாப்பில் போட்டுட்டேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. இப்போ 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு டாப் அண்ட் பாட்டம் 2 நாடுமே ஆனில் வச்சு ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு இது வந்து பேக்காகி கிடைக்கிறதுக்கு. இது எக்லெஸ்ங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பேக்கிங் டைம் கூட சேம் தான். டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆனில் இருக்கணும். அதே சேம் 180 டிகிரியில் தான் 35 மினிட்ஸில் வந்து இது பேக்காகி கிடச்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கிரிங்கிள் டாப்பில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ப்ரௌனி வந்து பேக்காகி கிடச்சிருந்தது. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து கிரிங்கிள் டாப்பில் இருக்குது பாருங்கள். ப்ரௌனி வந்து ரொம்ப சாஃப்டாக ஃபட்ஜியாக வந்து இருக்கும். ஸோ வந்து நல்லா கூல் ஆகணும். ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இது மாதிரி எடுத்து வெளியே டின்லேருந்து கூட நம்ம வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்தும் அதில் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சின்னா மட்டும்தான் நம்ம வந்து பீஸ் போட்டுடணும். ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். அப்படி இருக்கிறத பார்க்குறப்போ ஒரு சிலர் நினைப்பீங்க இது பேக் ஆகாததுனால தான் இப்படி இருக்கான்னு. அப்படி கிடையாது.
அது வந்து ரொம்ப சாஃப்டாக கேக் மாதிரி வந்துடுச்சுன்னா அது ப்ரௌனி கிடையாது. ப்ரௌனியோட டெக்ஸ்சரே இதுதான். ரொம்ப வந்து ஃபட்ஜாக இருக்கும், சுவியாக இருக்கும். மற்றபடி இந்த கேக் மாதிரி ஸ்பாஞ்சியாக வந்துடுச்சுன்னா அது கேக்கு. ப்ரௌனி இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இதில் எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையில்லை. இதுதான் ப்ரௌனியோட டெக்ஸ்சர். பட் இது பட்டர் பேப்பர் போட்டதுனால பாருங்கள் நல்லாவே ஒட்டிடுச்சு. ஸோ இது மாதிரி நான் அந்த ஸ்க்ராப்பர் வச்சு தான் அதை வந்து நான் எடுத்திருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்து ஃபட்ஜாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வேணும்னு நிறைய பேர் கேட்ட ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு அடுத்ததாக வந்து எக் பேஸ் ப்ரௌனி வந்து அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்து இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த டவுட்டை வந்து நான் அந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ செஞ்ச இந்த ப்ரௌனியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 250 கிராம் தான். அது 250 கிராம் ப்ரௌனியோட மெஷர்மெண்ட்டு தான் இது. இப்போ நான் வெயிட்டு செக் பண்ணி காண்பிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த போர்டோட சேர்த்து தான் இப்போ 340 இருக்குது. இதே வந்து நம்ம போர்டு இல்லாமல் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 275 80 அந்த மாதிரியான ஒரு வெயிட்டில் வந்து கிடைக்கும். இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.